ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தக்கூடிய முதுகலை ஆசிரியர் தேர்வை இப்போ ரீசெண்டாக டிஆர்பி போர்டு சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி முடிச்சாங்க. அடுத்த கட்டமாக சிவி, அதாவது கூடிய விரைவில் ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ண போறாங்க. அடுத்து வரக்கூடிய எக்ஸாமுக்கு நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணீங்க அப்படின்னா உங்களால நெக்ஸ்ட் இயர் வரக்கூடிய எக்ஸாம்ல பாஸ் பண்ண முடியும். மேபி இந்த எக்ஸாம்ல அட்டெம்ப்ட் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்க எல்லாருக்குமே தெரியும் கொஸ்டின் எவ்வளவு டஃபா கேட்டிருந்தாங்க, எந்த அளவுக்கு வந்து தமிழ் தகுதி தேர்வு, மேஜர் சைக்காலஜி வந்து இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. அப்படி இருக்கும்போது இப்போ நம்முடைய அகாடமி சார்பா பிஜி டிஆர்பி எக்ஸாமுக்கு ஒவ்வொரு படத்துக்குமே தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் தனித்தனி சிலபஸ் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம் டெஸ்ட் பேஜ் அவைலபிளா இருக்கு. மெட்டீரியலுமே வந்து அவைலபிளா இருக்கு. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தக்கூடிய முதுகலை ஆசிரியர் தேர்வை இப்போ ரீசெண்டாக டிஆர்பி போர்டு சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி முடிச்சாங்க. அடுத்த கட்டமாக சிவி, அதாவது கூடிய விரைவில் ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ண போறாங்க. நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக் இல்லைனா செகண்ட் வீக் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. அடுத்த கட்டமாக சிவி, அடுத்த கட்டமாக நியமன ஆணையமே வந்து கொடுத்து ஒரு அரசு மேல்நிலை பள்ளியில் யாரெல்லாம் எக்ஸாமில் பாஸ் ஆனாங்களோ அவங்க எல்லாருமே ஒரு அரசு மேல்நிலை பள்ளியில் 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புக்கு அரசு ஆசிரியராக வந்து பணியில் அமர போறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க மேபி இந்த எக்ஸாமுக்கு அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கீங்க, நல்ல மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கூடிய விரைவில் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. நீங்க சிவிக்கு வந்து ரெடி ஆகிற மாதிரி இருப்பாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த எக்ஸாம்ல நான் வந்து அட்டெம்ப்ட் கொடுத்தேன், நல்ல மார்க் வரல, தகுதி தேர்வுல பாஸ் ஆகல, மேஜர்ல நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணல அப்படின்னா அடுத்து வரக்கூடிய எக்ஸாமுக்கு நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணீங்க அப்படின்னா உங்களால நெக்ஸ்ட் இயர் வரக்கூடிய எக்ஸாம்ல பாஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம இந்த பிஜி டிஆர்பி எக்ஸாமை பொறுத்த மட்டும் நீங்க ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல ஒர்க் பண்றீங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒர்க் பண்றீங்க, இதெல்லாம் வந்து மேட்டரே கிடையாது. சிலபஸுக்கு அடாப்ட் ஆகிட்டு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் ஒரு ப்ராப்பரான டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் உங்களால வந்து பாஸ் பண்ண முடியும். இப்போ நடந்து முடிஞ்ச எக்ஸாம்ல யாரு பாஸ் பண்ணிருக்கா அப்படின்னா நியூ சிலபஸ் வரதுக்கு முன்னாடி ஓல்டு சிலபஸை யாரு ப்ரிப்பரேஷன் பண்ணாங்களோ, நியூ சிலபஸ் வந்ததுக்கு அப்புறமா நியூ சிலபஸை பேஸ் பண்ணி யாரு ப்ரிப்பரேஷன் பண்ணாங்களோ, டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணாங்களோ அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா நல்ல மார்க் எடுத்து சிவி போக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்ப யாரு பாஸ் பண்ணல அப்படின்னா நியூ சிலபஸையும் ஃபாலோ பண்ணாம ஓல்டு சிலபஸையும் ஃபாலோ பண்ணாம எக்ஸாம் டேட் வந்து எப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க, சிலபஸ் மாறுமா மாறாதா, எக்ஸாம் டேட் தள்ளி போகுமா போகாதா அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் யாருமே பாத்தீங்கன்னா பாஸ் பண்ணல. அது மட்டும் இல்லாம நான் பிரைவேட் ஸ்கூல்ல இத்தனை வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கேன், கவர்மெண்ட் ஸ்கூல்ல டெம்பரவரியா இத்தனை வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தவங்களும் பாத்தீங்கன்னா பாஸ் பண்ணல. அப்படி இருக்கும்போது நீங்க இந்த எக்ஸாம்ல என்ன தப்பு பண்ணீங்களோ அந்த தப்பு சரி பண்ணிட்டு அடுத்து வரக்கூடிய எக்ஸாமுக்கு நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த எக்ஸாம்ல உங்களால வந்து பாஸ் பண்ண முடியும். இல்ல நான் இதே மாதிரி தான் அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்லயும் நான் இருப்பேன் அப்படின்னா உங்களால எப்போதுமே வந்து பாஸ் பண்ண முடியாது. மேபி இந்த எக்ஸாம்ல அட்டெம்ப்ட் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்க எல்லாருக்குமே தெரியும் கொஸ்டின் எவ்வளவு டஃபா கேட்டிருந்தாங்க, எந்த அளவுக்கு வந்து தமிழ் தகுதி தேர்வு, மேஜர் சைக்காலஜி வந்து இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. அப்படி இருக்கும்போது நீங்க கரண்ட் சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி உங்களுடைய பாடம் என்னவோ அந்த பாடத்துக்கான சிலபஸ், சைக்காலஜி சிலபஸ், கரண்ட் அஃபேர்ஸ் சிலபஸ், அதே மாதிரி தகுதி தேர்வு சிலபஸ், இந்த நாளையுமே ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிங்க, நல்ல டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா ஈஸியா உங்களால அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல நல்ல மார்க் எடுத்து சிவி, அதுக்கப்புறமா நியமன ஆணையம் வாங்கிட்டு ஒரு அரசு பள்ளியில் முதுகலை ஆசிரியரா வந்து பணியில் அமர முடியும். அப்படி பார்க்கும்போது டிஆர்பி வெப்சைட்ல பிஜி டிஆர்பி ஒவ்வொரு பாடத்துக்குமே வந்து தனித்தனி சிலபஸ் அவைலபிளா இருக்கு. அந்த சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சைக்காலஜியும் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம படிச்சா மட்டும் போதுமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. நீங்க படிச்சதை ப்ராப்பரா டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் கொஸ்டின் எப்படி கேட்காங்க, அதாவது நீங்க படிச்ச டாபிக்ல இருந்து எப்படி கொஸ்டின் கேட்காங்க, 3 ஹவர்ல ப்ரெசன்ட் ஆஃப் மைண்டை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களுக்கு தெரியுமே தவிர நீங்க ஸ்கூல்ல ஒர்க் பண்றதுனாலையும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு பாத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து கொடுக்க போறது கிடையாது. ஓகே, ஸோ நம்முடைய அகாடமியில் படிச்ச நிறைய பேர் பாத்தீங்கன்னா நல்ல மார்க் எடுத்து சிவி போக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம எக்ஸாம்ல எனக்கு இவ்வளவு மார்க் தான் வருது, எனக்கு வந்து கிடைக்காதுன்னு தெரியுது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய எக்ஸாமுக்கு வந்து இப்ப இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்க படிச்சீங்க அப்படின்னா உங்களால வந்து பாஸ் பண்ண முடியும். நீங்க படிக்கல அப்படின்னா யாரு படிக்காங்களோ அவங்க வந்து பாஸ் பண்ண போறாங்க. ஓகே, ஸோ இதை திங்க் பண்ணி நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ நம்முடைய அகாடமி சார்பா பிஜி டிஆர்பி எக்ஸாமுக்கு ஒவ்வொரு படத்துக்குமே தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் தனித்தனி சிலபஸ் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம் டெஸ்ட் பேஜ் அவைலபிளா இருக்கு. மெட்டீரியலுமே வந்து அவைலபிளா இருக்கு. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க படிக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்க லைஃப் வந்து மாறுமே தவிர நீங்க படிக்காம இருந்தீங்க அப்படின்னா நீங்க இப்ப என்ன சிச்சுவேஷன்ல இருக்கீங்களோ அதே சிச்சுவேஷன் பாத்தீங்கன்னா உங்களோட கையில மட்டும்தான் இருக்கு.